பிசிகாவை சமாதானப்படுத்தி ஐயா உள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம். திமுகவுக்கு என்ன லாபம்னா, உண்மையான பாமக தொண்டன் திமுக கூட்டணிக்கா வாக்களிக்கணும்னா ஒரு குழப்பம் ஏற்படும்ல. 10 ஓட்டாவது உள்ட்டுமை முழு பாமக கொண்டு வரதுக்கு தானே முயற்சி. அதான் அப்பா பிள்ளைக்கு சண்டை ஆகி இவர் அவரை நீக்கிட்டு கூட்டத்தை போட்டார். எங்களுக்குள்ள பிளவு ஏற்பட காரணமும் திமுக தான். அவரே குற்றச்சாட்டு வச்சாரு. காங்கிரஸ் தோத்து போனாலும் பரவாயில்ல, தாவே கூட போயிடலாம். இன்னைக்கு ஆரம்பிச்சா 31ல கூட்டணி மந்திரி சபைன்னு காங்கிரஸுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்குது. பஞ்சாயத்து தேர்தலில் தாவேகாவோட நின்னா பெரிய இடங்களை கைப்பற்றும். பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது ராகுல் காந்தியா மோடியான்னு தான் நிற்கும். திமுக 3வது இடத்துக்கு வரும். காங்கிரஸ் தாவேகா அந்த கூட்டணி ரீச் ஆகும் அப்படின்னு அங்க பேசியிருக்காங்க. சிறுபான்மை மக்கள்ல மாற்று இல்லாம இருக்கிறதுனால திமுக போட்டுட்டு இருக்காங்க. 13% திமுகவுக்கு மட்டுமே உளுந்த ஓட்டு. இன்னைக்கு அதுல 6% பிரிஞ்சா கூட திமுக பலகீனம் தானே. இல்ல இதோட காங்கிரஸ் சேர்ந்துச்சுன்னா உளவியல் ரீதியாக திமுக கூட்டணி ஒண்ணும் இல்ல, பலகீனம். இந்த கூட்டணி வலுவாயிடுச்சுன்னு வரும். மக்கள் நல கூட்டணி 2.0 மாறிடும். சீட்டு பத்தி கவலைப்பட வேணாம். 10 எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் காங்கிரஸ் வெற்றி. சிபிஎம் என்ன பண்ணும், அவங்கலாம் ஆளுக்கு டபுள் டிஜிட் கேட்பாங்க. இது திமுகவுக்கு பலகீனம். அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகுதி 2ம் உதயநிதியும் தங்களுடைய ஆதரவாளருக்கு தொகுதியா வராமல் பார்த்துக்கிற வேலையும் பண்ணுவோம். அதுல ஒரு சண்டை வரும். கனிமொழி தனியே ட்ராக் எடுத்து போய்கிட்டு இருக்கிறாங்க. மாதிரி பல உள்குத்தும் வெளிக்குத்தும் சேர்ந்தே வரும். டிஎம்கேக்கு இன்னைக்கு அரைச்சிக்கிட்டு வெளியில அப்படி நின்றுக்கிறாங்க. உள்ளுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. நேற்று கூட தூத்துக்குடியில சபரிசன் போய் ஒரு கூட்டம் நடத்து. கனிமொழி தான் தென்மண்டல அமைப்பாங்க, ஆனா இவர் போய் கூட்டம் நடத்தினாரு. அதனால கனிமொழி அப்செட்டு அப்படின்னு பத்திரிகையில செய்தி வந்து. இந்த மாதிரி உள்விவகாரங்கள் தனி, அதை யாரும் பேச மாட்டாங்க. வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணியில் சமீப காலத்தில் பேசுபொருளா மாறி இருக்கிறது என்னன்னா, ராமதாஸ் அவர்கள் உள்ள வராரா, விடுதலை சிறுத்தைகள் வெளியே போறாங்களா அப்படிங்கிறது. திருமாவளவன் அவர்கள் முன்னாடியே தெளிவாக சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி உங்க கூட்டணியில யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுங்கிறத நாங்கள் சொல்ல போறது இல்லை, ஆனால் ராமதாஸ் அவர்களுடைய பாமக உள்ள வந்தால் நாங்கள் வெளியேறுவோங்கிறத திட்டவட்டமாகவே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமா செல்வப்பெருந்தகை அவர்கள் ஏதோ ஒரு கருத்து சொல்ல, இந்த மாதிரி எல்லாரும் இணைந்து நிற்கலாம்ங்கிற கருத்து சொல்ல, பிசிகாவிலிருந்து எம்எல்ஏ எஸ் பாலாஜி போன்றவர்கள் வந்து கொஞ்சம் கண்டிக்கும் விதமாகவே சொல்லிட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் போக மாட்டோம், பல வருஷம் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம்னு. இது புரியாமல் ஏன் எங்களை வற்புறுத்துறாங்க, இதெல்லாம் வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு பேசணுங்கிறாங்க. ஸோ அங்கே என்ன நடக்குது? உண்மையிலேயே ராமதாஸ் அவர்களை அடுத்த இது பார்க்கலையா? அவர் தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாரு பாலாஜி. ஏன்னா செல்வப்பெருந்தகை அப்படி பேசவே இல்லை. எல்லாம் நம்ம ஆளுங்க பண்ற கூத்து. செல்வப்பெருந்தகை சொன்னதாக நியூஸ்ல வந்துச்சு. இவர் அந்த நியூஸ்ன்றதே இன்னைக்கு நம்பகத்தன்மை கிடையாதுன்ற. ஓகே, எல்லாமே இப்படிதான். நேற்று விஜய் சொன்னார், என்ன சொன்னார், நம்ம வந்து ரெடியாக இருங்க, யார் வேட்பாளராக இருந்தாலும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், வேட்பாளர் பட்டியல் தயாராகி வருகிறது அப்படின்னு சொன்னார். விஜய் சொன்னார்னு நான் கேட்குறேன். அந்த பத்திரிகையாளர்களை வேட்பாளர் விருப்ப மனு கொடுத்து இன்னும் திரும்ப வாங்கவே இல்லை. 10,000 ரூபா கட்டி நான் தான் வேட்பாளர் சொல்ல, அப்புறம் எப்படி பட்டியல் தயாரிப்பாங்க? முரணா இருக்கா இல்லையா? முரண் தானே இது. விருப்ப மனுலாம் வந்தால் அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணி நேர்காணல் நடத்தி முடிச்சுட்டு தான் பட்டியல் ரெடி ஆகும். நடிக்கணும்ல, முடிவு பண்ணாலும் நடிக்கணும்ல. இன்டர்வியூ கண் துடைப்புக்காவது விருப்ப மனு வாங்கணும், இத்தனை இது பெறப்பட்டது, அப்புறம் அவன் நேர்காணலுக்கு அழைக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. இது எதுவுமே இல்லாமல் வேட்பாளர் பட்டியல் தயாராகி வருதுன்னு விஜய் சொல்லியிருப்பாரா? அப்போ சொன்னார்னு எப்படி போடுறாங்க? அப்போ அவங்களே உருவாக்குறாங்களா? செய்திகள் உருவாக்க தானங்க படுது பல இடங்கள்ல. இதுதான். அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் அவர் வந்து சொல்லலை. அவர் சொன்னதா சொல்லி பரப்பணுன்னா இவங்க உடனே மறுப்பு அறிக்கை விட்டு, ஏன்னா இவங்களுக்கு அவங்க ஆகாது. செல்வப்பெருந்தகை இங்கேருந்து போனவர் தானே. நம்ம கம்பெனியில் வேலை செஞ்சிருந்தவங்க எதிர் கம்பெனியில் எம்டி ஆகிறான்னா கோவம் வரும்ல. அந்த இதெல்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு பேசணுன்னு உண்மை தெரிஞ்சவொன்னே பாலாஜி தன்னுடைய இதை வாபஸ் வாங்கிட்டார். ஐயா ராமதாஸ் என்ன முடிவெடுக்க போகிறான்னு 3 பேர் குழப்பநிலையில் இருக்காங்க. பிரேமலதா, ஓபிஎஸ், ஐயா ராமதாஸ். இன்றைக்கி ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. அந்த வழக்குலையும் சொல்லிடுவாங்க, தேர்தல் ஆணையம் அவங்களுக்கு இப்போ மாம்பழத்தை குத்துச்சு, நீ வேலையை பாருங்கன்றுவாங்க. அதனால் ஒன்றும் பண்ண முடியாது. திமுகவும் வந்து ராமதாஸ் அவர்கள் வேணுங்கிற தாட்டில் இருக்கிறாங்களா என்ன? ஏன்னா ஒரு முழுமையான பாமக இருக்கும் பொழுதே பிசிகாவை தான் திமுக கூட்டணி ப்ரிஃபர் பண்ணிச்சு. பிசிகாவை தான் அவங்க தொடர்ச்சியாக கூட்டணியில் வச்சுருந்தாங்க. ஈவன் பிசிகா வந்து மிக தெளிவாக சொல்லிட்டாங்க, இவங்க இருந்தால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு. அப்படி இருந்தும் அவங்க வச்சுருந்தாங்க. இப்போ முழுமையான பாமகவா இல்லை, ஐயா பக்கத்தில் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க, சின்னம் இல்லை, கட்சி இல்லை அப்படின்னு இருக்கும் பொழுது அவருக்காக விசிகா வெளியேறிட்டுங்கிற முடிவை ஸ்டாலின் கண்டிப்பாக எடுக்க மாட்டார் தான். அது பண்ண மாட்டாங்க. ஆனால் விசிகாவை சமாதானப்படுத்தி ஐயா உள்ள கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கான முயற்சி நடந்துச்சான்னு கேட்குறேன் உண்மையிலே. ஆமாம், வேற என்ன. ஏங்க முழு பாமக கொண்டு வரதுக்கு தானே முயற்சி. அதில் தானே சண்டே ஆச்சு. அதில் தான் அப்பா பிள்ளைக்கு சண்டே ஆகி இவர் அவரை நீக்கிட்டு கூட்டத்தை போட்டார். அவர் யாரும் போகாதீங்கன்ட்டார். யாரும் போகலன்னு இவர் ஈகோ பிரச்சனை ஆயிடுச்சு. நான் கட்சியை கொண்டு வந்தவன், என் பிள்ளை நான் தலைவரை கொண்டு வந்தவன் இந்த மாதிரி பண்ணுறதான்ட்டு நீக்கிறேன்னு அறிவிச்சு மறுபடியும் அது பர்சனலாக எடுத்துக்கிட்டு
அதை கொஞ்சம் பேர் தூபம் போட அப்பா பிள்ளைக்கு நடுவில் ஒரு பெரிய பிளவே ஆயிடுச்சு. அது ஆக்சுவலாக அரசியல் பிளவு இல்லை, அப்பா பிள்ளை பிளவு தான் இன்னைக்கு பிரிஞ்சு கிடக்குது. கட்சி அவர்கிட்ட போயிடுச்சு. கரெக்டாக பொதுக்குழு அவர் தான் கூட்ட முடியும், பைலா பிரகாரம் கூட்டிட்டாரு. மீண்டும் உறுப்பினர்கள் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதனால் தேர்தல் ஆணையத்தில் அதை சப்மிட் பண்ணாங்க. அவங்க மாம்பழம் தான் ஆகஸ்ட் வரைக்கும் நீங்கள் தான் அப்படின்ட்டாங்க. இவரால் எதுவும் பண்ண முடியல. இந்த காரணமாக உருவாக்கி விட்டது திமுக தான். அவரே குற்றச்சாட்டு வச்சார், எங்களுக்குள்ள பிளவு ஏற்பட காரணமும் திமுக தானே. அப்போ திமுகவுக்கு முழுமையான பாமக வரலன்னொன்னே கொஞ்சம் பின்னடைவு. முழுமையான பாமக வந்தா விசிகா வெளியே போயிடுவாங்களே, போனா பரவாயில்ல. கவலை இல்லை அவங்களுக்கு. இல்ல விசிகா இருக்க போய் தானே இத்தனை வருஷம் அவங்க வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க. விசிகாவும் இருக்க, 21, 20. விசிகாவும் அப்படி சொல்லுங்க. ஓ, அப்படி. விசிகா இல்லை, விசிகாவும் விசிகாவும் வேணும், பாமகவும் வேணும் திட்டம் போட்டாங்க. திட்டம் போட்டாங்க. ஒத்து வந்தால் இல்லை கிளம்பு, பாமக எங்களுக்கு வேணும், பர்சன்டேஜ் ஜாஸ்தி இல்லை, ஓட் பர்சன்டேஜ் ஜாஸ்தி இல்லை. ஓட் பர்சன்டேஜ் ஜான்சினா அதை 19ல இருந்தே அந்த முடிவு எடுத்துக்கலாம்ல, 21 எடுத்துக்கலாம், 19 24 எடுத்துக்கலாம். 19 ஓகே சொல்லிட்டு காலைல அங்கே போய் நின்னா 7 சீட்டு பேசிட்டாக்கா. சன்னு பேசிட்டாரு, Okay. டேட் அங்கே கூப்பிட்டு போயிட்டார். இது ஊருக்கே தெரியுமே. இவங்க வேலையை தானே. அப்பா ஒரு சைடு பேசுவார், பையன் ஒரு சைடு எடுத்துகிட்டு போயிடுவார். இல்லை பையன் ஒரு சைடு பேசுவார், அப்பா ஒரு சைடு போயிடுவார். மொத்தத்தில் முட்டு சந்து போயிடுவாங்க. அப்படி தான் இங்கே 2019 வர வேண்டியவங்க அங்கே போயிட்டாங்க. சரி. 2021 அங்கே போன அப்புறம் இங்கே எப்படி வர முடியும்? அதனால் அங்கேயே இருந்துட்டாங்க. 24 24 பெருசாக அண்ணாமலை படம் காமிச்சு அதில் தான் முதல் பிரச்சனையே உங்களுக்குள்ள ஆரம்பிக்குது. சௌமியாக நிற்க வைங்க, ஜெயிப்பாங்க, மத்திய அமைச்சர் ஆக்குறோன்னு படம் காமிச்சோம்னா சொன்னார் என்ன ராமதாஸ். மகனும் மருமகளும் வந்து என்கிட்ட கெஞ்சினாங்க, காலையில் எழுந்துச்சி டிஃபன் போட்டு சாம்பார் ஊற்று அப்படின்னு நீட்டினா எனக்கு சட்னி போடுங்க அப்படின்னு இன்னொரு தட்டு வருது. திரும்பி பார்த்தா அண்ணாமலை வணக்கம் சார் அப்படின்னு நிற்கிறாரு. சொன்னார் என்ன ராமதாஸ். காலைல வந்து என்கிட்ட வற்புறுத்தி கூட்டணிக்கு போகலாம், நாங்கள் ஏடிஎம்கே போகலான்னா, பாஜக போகலான்னு அப்படியே அர்த்தம் என்ன? தருமபுரியில் ஜெயிச்சா மத்திய அமைச்சர்னு, அப்புறம் எப்படி டிஎம்கே போவாங்க? அதனால் இன்னொன்று டிஎம்கே அந்த பரிசீலிக்கல பெருசாக. அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் இப்போ வேணும்னு நினைக்கிறாங்க டிஎம்கே. ஆமாம், இப்போ அவங்க எதை தின்னா பித்தம் தெரியும்னு. எடப்பாடி பழனிசாமி வந்தாலும் சேர்த்துக்கிற ரெடி ஆகுறாங்க, விஜய் வந்தால் உடனே சேர்த்துக்குவாங்க. வாங்க தம்பி, என்ன தம்பி இதை தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அப்படின்னு. எதை தின்னா பித்தம் தெரியுன்ற நிலமையில இருக்கிறாங்க. அதனால் டிஎம்கேக்கு இன்றைக்கி மறைச்சிக்கிட்டு வெளியில் அப்படி இந்த இதில் சண்டைன்னு வந்தால் சட்டை கிளியே தானே தம்பி செய்யும்னு வடிவேல் சொல்ல, அந்த மாதிரி நின்றுக்கிறாங்க. உள்ளுக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது. நேற்று கூட தூத்துக்குடியில் அவர் சபரிசன் போய் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காராம். அவர் கட்சியில் என்ன பொறுப்பில் இருக்காருன்னு தெரியல. கனிமொழி தான் தென்மண்டல அமைப்பாளர். ஆனால் இவர் போய் கூட்டம் நடத்தினார், அதனால் கனிமொழி அப்செட்டு அப்படின்னு பத்திரிகையில் செய்தி வந்திருக்கு. இந்த மாதிரி உள்விவகாரங்கள் தனி, அதை யாரும் பேச மாட்டாங்க, அது எதுவும் விவாதிக்கவும் படாது டிபேட்லலாம். இதுதான் இன்றைக்கி டிபேட். சொல்லுங்கள், நான் கரெக்டாக சொல்லுங்கள். ஈவினிங் டிபேட்டுங்களா தெரியல சார், எதை வச்சு போகிறாங்க. காங்கிரஸ் கூட்டணி நிராகரித்த முதல்வர் அடுத்து என்ன ஆகும் தான் போகும் டிபேட். நம்ம திமுக பற்றி பேசவே மாட்டாங்க அப்படிங்கிறீங்க. திமுக பற்றி பேசினா திமுக அவங்க தான் டிசைன் பண்ணுறாங்க. தூக்கி வச்சு பேசி, ஆமாம் டிசைன் அவங்க தான் பண்ணுவாங்க, தூக்கி வச்சு பேசுவாங்க. அடுத்து என்ன ஆகும், காங்கிரஸ் என்ன ஆகும், உடனே அது காங்கிரஸ் இங்கே தான் வரும், வேறு வழி இல்லை, வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுவாங்க. திமுக தூக்கி வச்சு பேசுவாங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல காங்கிரஸே இருந்தாலும் கூடவே இருந்தாலும் அடிக்க சொல்லி சொன்னால் அடிப்பாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற செய்தி வந்து கிரீஷ் ஜோடங்கர் கொடுத்த பத்திரிகையாளர்கள் சந்திப்புக்கு அடுத்த அப்டேட்டுங்களா? இப்போ சிஎம் பேசினாருங்க. என்ன சொல்கிறாரு? எல்லாரும் கூட்டணி இதெல்லாம் அதாவது ஆட்சியில் பங்குன்னு பேசுகிறாங்க, அது நிறைவேறாத கோரிக்கைன்னு எங்களுக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். சில பேர் கூட்டணிக்குள்ளே முறிவு ஏற்படலாம் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. அதனால் காங்கிரஸ் கூட்டணி கோரிக்கை நிராகரிப்பு, முதல்வர் நிராகரிப்பு. பொதுவாக திமுக இதெல்லாம் நிராகரிச்சிருவாங்க. ஏன்னா மெஜாரிட்டி எப்போவுமே இது வரைக்கும் கொடுத்துருது, தமிழக மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி வந்து எங்கேயா மிஸ் ஆச்சுன்னா தான் இந்த கூட்டணி இதெல்லாம் பேச்சிடலாம். அதை முன்னாடியே அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு ரெண்டு பெரிய கட்சி. ஆமாம், அவங்க ரெடியே இல்லை, அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. இவங்க அக்செப்ட் பண்ணால் இன்னும் வீக்னஸ் ஆகிடும்ல, பலகீனம் ஆகிட்ட மாதிரி தானே ஆகும். ஓகே, அதனால் அதை தான் போய் கனிமொழி அங்கே சொல்லிட்டு வந்தாங்க. மறுபடியும் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க, சோடங்கர்லேருந்து எல்லாம். கிரீஷ் சோடங்கர்லாம் ஓப்பனாக சொல்கிறாரு, 70 நாளாக காத்துக்கிட்டு இருக்கோம், தொகுதி பங்கீட்டுக்கெல்லாம் வந்து யாருமே எதுவுமே பண்ணல அப்படின்றாரு. ஓப்பனாக அடிக்கிறாங்க. அப்போ என்ன நீங்கள் தாவேக்கா பூச்சாண்டி ரொம்ப காட்டுறீங்க, போகணுன்னா போங்கங்கிற டோனுக்கு வந்துட்டாங்களா திமுக? அப்படி போனால் அவ்வளோதான். அந்த முடிவை நேற்று எடுத்திருக்காங்க காங்கிரஸில். இங்கேருந்து போன மாவட்ட தலைவர்கள்லாம் தோற்று போனாலும் பரவாயில்ல, தாவே கூட போயிடலாம். இன்றைக்கி ஆரம்பித்தா 31 கூட்டணி மந்திரி சபைன்னு காங்கிரஸுக்கு ஒரு பெரிய லாபம் இருக்குது. இதில் ஜெயிக்கலைனாலும் பஞ்சாயத்து தேர்தலில் தாவேக்காவோட நின்னோன்னா பெரிய இடங்களை கைப்பற்றலாம். அடுத்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது ராகுல் காந்தியா மோடியான்னு தான் நிற்கும். அப்போ காங்கிரஸா பிஜேபியா நிற்கும். திமுகலாம் பின்னாடி போயிடும், 3வது இடத்துக்கு போயிடும், ஒன்றுலாம் போயிடும். அப்போ காங்கிரஸ் தாவேக்கா அந்த கூட்டணி ஒரு பெரிய இதை ரீச் ஆகும் அப்படின்னு அங்கே பேசியிருக்காங்க. அப்போ இன்றைக்கே தாவேக்கா கூட இறங்கிட்டா 2 லாபம். ஒன்று தாவேக்கா என்டிஏ பக்கம் போகாது இனி எந்த காலத்துலையும்.
இன்னொன்று தாவேகா காங்கிரஸ் கூட்டணி ஜெல் ஆயிடுச்சுன்னா காங்கிரஸுக்கு லாபம். 60 தொகுதியே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 60 தொகுதியிலும் தோத்தே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு தொகுதிக்கு 20,000 30,000 ஓட்டு வாங்குறாங்கன்னு வச்சிங்களேன். யோசிச்சு பாருங்களேன். எப்படியும் இவங்களுக்கு 20,000 ஓட்டுக்கு மேலே இருக்கும் தாவேகாக்கு. காங்கிரஸ் ஒரு 3,000 5,000 ஓட்டு வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து காங்கிரஸ் தாவேகானா சிறுபான்மை மக்கள்லேருந்து எல்லாம் அந்த சைடு வந்துடுவாங்க. அப்போது ஒரு பெரிய பர்சன்டேஜ் காங்கிரஸுக்கு வருமா வராதா? இல்லை, எப்படி அப்படியே வந்துருவாங்கன்னு சொல்ல முடியும்? நம்ம இந்த பக்கம் ஒரு வாக்கு பிரித்து திமுகவுக்கு வர்ற வாக்குகள் அப்படியே விழுந்து இங்கே அதிமுக பாஜக கூட்டணி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுதாங்க நடக்கும். அப்படி நினச்சி சிறுபான்மை வந்து திமுக பக்கம் தானே நிற்பாங்கிறேன். ஆகாக்கா அப்படியே நின்றுவாங்க. கடுப்பில் இருக்காங்க. மாற்று இல்லாமல் இருக்கிறதுனால திமுக போட்டுட்டு இருக்காங்க. இந்த சிறுபான்மை மக்கள்ல இளைஞர்கள் அதே பெரும்பாலும் மாதிரி தாவேகா காங்கிரஸ் ஜெயிப்பாங்கன்னு தெரிஞ்சாதான் அங்கே போடுவாங்கிறேன் நான். அப்படின்னா பார்த்தா மக்கள் நல கூட்டணி ஓட்டு விழுந்துச்சு. 3வது அணிக்கு 100 ஓட்டு விழுது இல்லை. விஜய்க்கு அப்போ என்ன ஆகுது? விஜய்க்குன்னு ஒரு வாக்கு இருக்கும்ல. இன்னைக்கு நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கட்சியை தாண்டி பொதுமக்கள் மத்தியில் சிறுபான்மையினர்கிட்ட பேசி பாருங்க. 35 வயசு கீழே இருக்கிறவங்க அவர் பிஜேபிக்கே போனாலும் எங்களுக்கு என்னங்க நாங்கள் ஓட்டு போடுவோங்கன்றாங்க. அந்த மாதிரி நிற்கிறாங்க. டிவிகேக்காக நிற்கிறாங்க. ஆமாம், விஜய்க்கு போட ரெடியாக இருக்காங்க. அதிமுகவுக்கு போடுற அது அந்த இளைஞர்கள் பல்ஸ் தானே. எப்பவும் வந்து அந்த வயது கொஞ்சம் அதிகமானவங்க 35 வயதுக்கு மேல இளைஞர்களை தாண்டி சிறுபான்மை மக்கள் சொல்கிறேன் நான். சிறுபான்மையில இருக்கக்கூடிய இளைஞர்கள் தானே அப்படி சொல்றாங்கன்னு கேட்குறேன் நான். ஆமாம், 30. ஆமாம், அவங்க எல்லாம் திமுகவுக்கு போட்டவங்க தானே. 13%ங்க. 13% திமுகவுக்கு மட்டுமே உளுந்த ஓட்டு. இன்னைக்கு அதில் 6% பிரிஞ்சா கூட திமுகவுக்கு பலகீனம் தானே. அதே மாதிரி அதிமுகவுக்கு பலகீனம் இல்லை. ஏன்னா அது எப்பவுமே அதிமுக உலாத ஓட்டு. ஆமாம், அதனால உங்களதுலேருந்து தான் அவர் எடுத்துக்கிறாங்க. அப்போ அங்கே தான் இறங்கும். அதே மாதிரி விஜய் ரசிகர்கள் போன தடவை யாருக்கு போட்டாங்க? திமுக தானே போட்டாங்க. அப்போ அந்த ஓட்டு அப்படியே பிரியும்ல. அப்போ இது எல்லாமே திமுக அடியில். இதோட காங்கிரஸ் சேர்ந்துச்சுன்னா உளவியல் ரீதியாக திமுக கூட்டணி ஒன்றும் இல்லை, பலகீனம். இந்த கூட்டணி வலுவாயிடுச்சுன்னு வரும். மக்கள் நல கூட்டணி 2.0 மாறிடும். அப்போ அதே மக்கள் நல கூட்டணிக்கு வந்த ரிசல்ட் மட்டும் வராதா? அது வந்து அப்போ அவங்க வந்து பர்சன்டேஜ் கம்மி இல்லை. ஊருக்கு 1000 ஓட்டு 2000 ஓட்டு. ஆனால் இவருக்கு ஊருக்கு ஒரு 20,000 ஓட்டாவது இருக்கும். இது விஜய்க்கு. காங்கிரஸும் சேரும் பொழுது ஒரு 4000 5000 வச்சுக்கோங்க. அந்த ஒரு வகையான ஒரு உளவியல் தாக்கம். அது எனக்கு புரியுது. திமுக கண்டிப்பா பலவீனப்படும். ஒரு காங்கிரஸ் மாதிரியான ஒரு கட்சி, ஒரு தேசிய கட்சி இல்லைங்கும் பொழுது ஒரு கூட்டணிக்குன்னு ஒரு முகம் இருக்கு இன்னைக்கு திமுக கூட்டணிக்கு. அது விசிக வெளியேறினாலும் அந்த முகம் அடிபட்டு போகும், காங்கிரஸ் வெளியேறினாலும் அடிபட்டு போகும். ஆனா அதே நேரத்துல தாவேகா கூட சேரும்போது குறிப்பா நம்ம சொல்ற மாதிரி இந்த சிறுபான்மை மக்கள், நீங்க சொல்ற அந்த பெர்சன்டேஜ் இது வரைக்கும் மொத்தமாக திமுக அறுவடை செஞ்சுட்டு பட்டியலின மக்கள், பட்டியலின மக்களா இருக்கட்டும், கண்டிப்பா தாவேகா காங்கிரஸ் ஜெயிச்சிரும் நம்பிக்கை இருந்தா தான் அந்த பக்கம் அப்படியே கன்சாலிடேட் ஆவாங்க. அந்த மக்கள் அதை உருவாக்கும். எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைச்சு தாங்க ஓட்டு போடுவாங்க. ஆனா ஜெயிக்கிற பக்கம் ஓட்டு போடுறாங்க. ஆனாலும் இருக்கிற வாக்கு இருக்குல்ல, இப்போ அதிமுக அது என்டிஏக்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்குல்ல, 39% இருக்கு. அதுல ஒரு 5-6% இவங்களுக்கு வந்தா கூட அவங்க அந்த பர்சன்டேஜ் வைஸா அவங்க ஜாஸ்தி இருப்பாங்க. இவங்க செகண்ட் பிளேஸ் வந்துடுவாங்க. தாவேகா காங்கிரஸ் கூட்டணி டிஎம்கே ஒன்று 3வது இடத்துக்கு போயிடும். அப்போ இவங்க ஒரு 30-40 இடம் மேலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த கணக்கு திமுக போடுறது இல்லையா? காங்கிரஸ் நம்மளை விட்டு பெரிய இழப்புன்னு போட்டதுனால தான் அடிச்சு போறேன்னு அறிவிக்கிறாங்க. 22ஆம் தேதி பேச்சுவார்த்தை அறிவிக்கிறோன்றாங்க. ஆனா இப்போ வந்து காங்கிரஸ் கோரிக்கை வந்து கோரிக்கை யார் வச்சா? அதானே கோரிக்கையை வச்சது யாரு? மாணிக் தாக்கூர் இந்த மாதிரி ஆட்கள். என்ன மெசேஜ் கொடுக்குறாரு? வாங்க பேசிக்கலாம், அந்த இதெல்லாம் இதாகாது, இப்படி பேசிக்கலாம், சீட்டு பற்றி கவலைப்பட வேணாம், இதுக்கு தான் வேலைக்கு ஆகாதுன்னு தான் ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு. இப்போ இவங்களும் போயிட்டு எங்களுக்கு 25க்கு மேலே வேணும், 10 எக்ஸ்ட்ரா வாங்கினாலும் காங்கிரஸ் வெற்றி. புரியுதா? 35 சீட்டு வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சிபிஎம் என்ன பண்ணும்? அவங்களாம் ஆளுக்கு டபுள் டிஜிட் கேட்பாங்க. இது திமுகவுக்கு பலகீனம். அப்புறம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகுதி இருக்குல்ல, அந்த தொகுதியை பெண்ணோ மருமகனோ மகனோ பெண்ணோ உதயநிதியும் தங்களுடைய ஆதரவாளருக்கு தொகுதியாக வராமல் பார்த்துக்கிற வேலையும் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகுனா அதில் ஒரு சண்டை வரும் அவங்களுக்குள்ள. கனிமொழி தனி ட்ராக் எடுத்து போய்கிட்டு இருக்கிறாங்க, அது ஒரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி பல உள்குத்தும் வெளிக்குத்தும் சேர்ந்தே வரும். இது எல்லாத்தையுமே ஒரு மாதத்துக்குள்ளே முடிச்சாகணும். அப்போ எப்படி ஆகும்? அவசர அவசரமாக பஞ்சாயத்தை முடிப்பாங்க. சரி விடுப்பா, பார்த்துக்கலாம்பா, எல்லாம் தேர்தல் முடிஞ்சு பண்ணிக்கலாம்பா. ஆனால் அவன் அந்த நெருப்போடையே தான் போவான். உன்னை ஜெயிக்க வச்சா தானே ராசா நீ இது பண்ணுவேன். 35 சீட்டா எங்கள் தொகுதியில் நிற்கிறியா? உன்னை ஜெயிக்க வைக்கிற நாங்கள் பார்த்துக்குறோம். இந்த உள்ளடி வேலைலாம் நடக்கும். அதனால தான் இவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்கல்ல, பிஜேபி ஏடிஎம்கே ஜெல் ஆகலன்னு. ஜெல் ஆகிடுச்சுன்றதுனால தான் அண்ணாமலை நீ முருகி நிற்கிறாரு. ஜெல் ஆகலைன்னா அண்ணாமலை ஹீரோவாக இருப்பார். அண்ணாமலைனால எதுவும் பண்ண முடியலன்றனால தான்
மறுபடியும் முருகின்னு ஒரு சீனை போடுறாரு. எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்லை நான் போறேன்னு சொல்றது எல்லாம். அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவர் முருகிட்டு முருகிறதுக்கு தான் காரணம் நிக்கிறாரு. அதுதான். அவர் எப்பவுமே ஒரு இந்த மூத்த மாப்பிள்ளை கல்யாணத்தில் வந்தா சின்ன, அதாவது 2வது பொண்ணு கல்யாணம் நடக்கும், மூத்த மாப்பிள்ளை வந்துட்டு முருகின்னு இருப்பாரு. எனக்கு யாரும் கவனிக்கவே இல்லை. ம். சட்டையை எடுத்து குத்தாங்க. நீ வேலை செய்யணும்டா, மூத்த மருமகன் இறங்கி வேலை செய்யணும். அதை விட்டு நீயும் என்னமோ பெரிய விருந்தாளி மாதிரி எனக்கு அது கொடுத்தாங்களா, காலையில் எழுந்துச்சி எனக்கு டிஃபன் கொடுத்தாங்களா, அவங்க மட்டும் என்ன ம். அந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ராமதாஸ் அவர்கள் உள்ளே வருவது திமுக கூட்டணியில் வர்றது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதுன்னு எடுத்துக்கலாமா? அதெல்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா எதையாவது திருமாவளவன் அவர்களை சமாதானப்படுத்த முடியாது. சமாதானப்படுத்தி அவர் பாமகவே இல்லைங்க. ஐயா சொன்னார், ஐயோ கம்னுரியா சவுண்டு கம்னு இரு. என்னங்க இது, ஒரு அன்புமணி அவர்களை சொன்னா கூட பரவாயில்ல, உருவாக்கியவரவே பாமக இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏங்க நான் பாமக அவரது தாங்க. ஆனால் கட்சி அமைப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா இல்லைங்க, அவங்க பாமக வெறுக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாடும் கருத்தும் தானே. அப்புறம் எப்படி அவரை அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் என்ன கேட்பாங்க, பாமக எங்கே இருக்குது, அங்கே இருக்குது, ஐயா எங்கே இருக்காரு, இங்கே இருக்காரு, ஐயாவை தனியாக நம்ம கூப்பிட்டுக்கிறோம், இது ஏன் கோச்சிக்கிறீங்க அப்படின்னு. திமுகவுக்கு என்ன லாபம்னா, ஐயா வந்து திமுக உண்மையான பாமக தொண்டன் திமுக கூட்டணிக்கே வாக்களிக்கணும்னா ஒரு குழப்பம் ஏற்படும்ல. ஒரு 10 ஓட்டாவது உள்ட்டுமைங்க. இல்லை ஐயா உங்க மேல மரியாதை இருக்குங்கய்யா, சின்னம் வந்து சின்னையா கிட்ட தான் இருக்கு, அங்க ஓட்டு போடுறோம் போட்டு போயிடுவாங்க. அதுவும் நடக்கும். அந்த ஜனங்க ஐயா உங்களுக்கு தான் ஏன் போடுறேன்னு மாம்பழத்துக்கு போடும். ஆனா இப்போ இந்த டாக்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் திட்டவட்டமா ராமதாஸ் அவர்கள் வந்தாலும் கூட எங்களுடைய கருத்துல நாங்க அப்படியே தான் இருக்கோம், நாங்க கூட்டணி விட்டு வெளியேறிடுவோம் திட்டவட்டமா திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டாரு. அதையும் தாண்டி அவரை சமாதானப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு புத்தக வெளியீட்டு விழாக்க போகக்கூடாதுன்னா போலங்க அவர், அவ்வளோதாங்க. இல்ல திரும்ப எங்க தலைவரை நீங்க சிறுமைப்படுத்துறீங்க, ஒரு கூட்டணி கட்சி சொன்னா நாங்க போகாம இருப்போமா அப்படின்னு கட்சியில இருக்கவங்க கோவப்படுறாங்க சார். எந்த கூட்டணி கட்சி சொன்னா? அப்போ திமுக நானே வெளியிட்டாங்கல்ல, இவரை கேட்டாங்களா? ராஜ்நாத் சிங்கை கூட்டு வந்து நானே வெளியிட்டாங்கல்ல. சனாதன எதிரி தானே அவர். அப்போ இவர் கோச்சிக்கினாரா? இல்லை இவரை கேட்டாங்களா? இல்லை இடதுசாரிகள் கேட்டாங்களா, காங்கிரஸை கேட்டாங்களா? ஏன் இந்தியா கூட்டணியில் தலைவரே இல்லையா நானே வெளியிடுறதுக்கு? அப்போ உங்களை அவங்க எப்படி நடத்துகிறாங்க? இவங்க சொல்கிறாங்களா அடிமைத்தன்மை, அந்த மாதிரி தான் நடத்துகிறாங்க. பொறுத்துக்கிட்டு தானே இருக்கீங்க. அதனால் அதெல்லாம் அவர் திருமாவளவனுக்கு பெரிய அவமானங்க. அது விஜய் ஃபங்க்ஷனுக்கு போகாது. அதுக்கு என்னென்ன சொன்னார், சதி செய்கிறார்கள் அது இதெல்லாம் சொன்னார். சாதாரண கூட்டம். அவர் வாட்டில் இன்னும் கேட்டால் அவருக்கு பேச தெரியாதுன்னு இவருக்கு தெரியாது. அவர் வாட்டில் ஏதாவது ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போகிறாரு. நீங்கள் அதுக்கு ஏதாவது ஒன்று இறுதி உரை நீங்கள் தான் பேச போகிறீங்க, வச்சு செஞ்சுட்டு வரலாம். இன்னொன்று அந்த கூட்டத்தில் நீ கண்டிஷன் போட்டு கூட போகலாம். அரசியல் அது திருமாவளவன் அவர்கள் தான் முடிவு எடுக்கணும், நாங்க போகணுமா வேண்டாமாங்கிறது. அவர் முடிவு எடுத்தாரு, போகல, அவ்வளவுதானே. அதுக்கு என்ன காரணம் வேணாலும் இருக்கலாம். அவர் முடிவு எடுத்ததுக்கு பின்னாடி ஒரு முடிவு இருந்ததுல, அதை பற்றி தான் நான் பேசினேன். அது இல்லைன்னு உங்க கட்சிக்காரங்க மறுக்கிறாங்க. ஆமாம், அப்படிதான் சொல்லுவாங்க. வேற எப்படி சொல்லுவாங்க? வேற எப்படிங்க சொல்லுவாங்க? இல்ல இது சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்குல்ல, எல்லா இடத்துலயும் அடிமைங்கிற வார்த்தையா இருக்கட்டும், ஒத்துக்கிட்டீங்க. திமுக சொல் பேச்ச கேட்டு அவர் அமைதியா உட்காந்துருவாருங்கிறது அது சிறுமைப்படுத்துற மாதிரி இருக்கு. விமர்சனம்ங்கிறது வேற, இது சிறுமைப்படுத்துற மாதிரி தானே இருக்கு. ஒரு கட்சி தலைவர் அவருக்கு சுயமா சிந்திக்க தெரியும், இத்தனை வருஷம் களத்துல இருக்கிறாரு அவர். நீங்க 2 கட்டுரை எழுதுனீங்க, டேட்டு கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணீங்க, அப்புறம் ஏன் போல? டேட் கொடுத்தாரு, அந்த டேட் நாங்கள் கண்டிப்பாக போவோம். ஆமாம், போவேன்னு வேற சொல்லியிருந்தாரு. அப்புறமா தான் நான் போக மாட்டேன்னு சொன்னார். அப்புறமா இன்னொன்று உருட்டினார். அவர் இல்லை விஜய் வருவார்னு எனக்கு தெரியாது. விஜய் என்ன பாகிஸ்தான் தீவிரவாதியா? விஜய் ஒரு கட்சி தலைவர், நீங்கள் ஒரு கட்சி தலைவர். அதுக்கப்புறம் இன்பதுரை இவங்களாம் கலந்துக்கிட்டார்ல ஒரு ஃபங்க்ஷன். ஆமாம் ஆமாம் கலந்துக்கிட்டாரு. இது அரசியல் கூட திரும்ப எங்கள் கூட தான் இருக்கிறாரு. அரசியல் நாகரிகம் தானேங்க. இப்போ எங்கே இருந்து அழுத்தம் வந்தது? அதான் மேட்ரு. நன்றி சார்.